ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வேல இருந்து வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2801 வேகன்சி. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட அந்த போஸ்ட் நேம் வந்து ஆக்ட் அப்ரசன்டிஸ். டோட்டல் வேகன்சி வந்து 2801. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்ளிகேஷனோட டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12 மார்ச் 2026 ஸ்டார்ட் ஆகி 11 ஏப்ரல் 2026 வந்து எண்ட் டேட். இந்த 11 ஏப்ரல் 2026 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படியும் ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூ, நெட்பக் அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ நடக்கும். அதனால 1 வீக் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்டர் அப்ரசன்டிஸ் ஆக்ட் கீழே வேலை செய்கிற மாதிரி வரும். இதோட ரோல் என்ன? எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், வெல்டர் அண்ட் சிஓபிஏ. சிஓபிஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அனலிஸ்ட். இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 1258 வேக்கன்ட் இருக்கு. ஃபிட்டருக்கு வந்து 539, வெல்டருக்கு வந்து 202, அப்புறம் இந்த சிஓபிஏக்கு வந்து 181 வேகன்சி இருக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 50% மேலே மார்க் இருக்கணும். அப்புறம் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். டிப்ளமோ வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா இப்போ 15 to 24 வயசு, இப்போ உங்களுக்கு வந்து 24 வயசு ஆயிடுச்சு. ஸோ 25 வயசுனா நீங்கள் நாட் எலிஜிபிள். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 24லேருந்து ப்ளஸ் 5 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 29 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசிக்கு வந்து +3 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பிடபிள்யூ பிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து +10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும் 100 ரூபாய் வரும். எஸ்சி எஸ்டி, ஃபீமேல், பிடபிள்யூ பிடிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ தான், எந்த காசும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. டைரெக்டாக மெரிட் பேஸ்டு தான். 10th + ஐடிஐ சர்டிஃபிகேட் மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா, அந்த அப்ளிகேஷன் வச்சு அவங்களே ஹையர் பண்ணுவாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக தான் வரும். அப்ரசன்டிஸ் ரோல்னால 7,000லேருந்து 10,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்னா 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, ஆதார், அப்புறம் ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர். எப்படி அப்ளை பண்ணுறதுனா கூகுளில் போயிட்டு அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட் போயிட்டீங்கன்னா போதும். இங்கே போய் இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட லேப்டாப் இல்லை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை சென்டர் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படின்னா இப்போ அப்ரசன்டிஸ் ரோல்னால வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பர்மனன்ட்லாம் கிடையாது. ஒன்லி ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும், ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் வரும். போகணும்னு நான் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து மறக்காமல் 11 ஏப்ரல் 2026 முன்னாடியே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் இனிமேல். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.